நீங்கள் இதை கவனிக்காம விட்டு விட்டீர்கள். இதை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன். ஆம், நான் உங்க உடல் எடையை பத்தி தான் பேசுகிறேன். நீங்க சோம்பேறி என்பதாலோ முயற்சி செய்யவில்லை என்பதாலோ இது இல்லை என்று எனக்கு தெரியும். வீடு, வேலை, பிள்ளைகள் எல்லாவற்றையும் சமாளிப்பது மிகவும் கடினம். அப்படி என்றால் நீங்கள் உண்மையில் உங்களை கவனிக்க எப்போது நேரம் எடுத்துக்கொள்கிறீர்கள்? வணக்கம், நான் டாக்டர் சுவாதி. இன்று நாம் அதிக எடை ஒரு நோய் ஏன் என்பதை பற்றி பேச போகிறோம். இது வெறும் ஒழுங்கின்மை பிரச்சனை அல்ல. சரி, நீங்கள் குடும்பத்திற்காக ஆரோக்கியமான உணவு சமைக்கிறீர்கள், பிள்ளைகள் நன்றாக சாப்பிடுகிறார்களா என்பதையும் கவனிக்கிறீர்கள். ஆனா கடைசியாக நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை எப்போது பரிசோதித்தீர்கள்? நீங்கள் அந்த எடை அளவீட்டு கருவியில கடைசியா ஏறிய போது, ஒரு கல்யாணம் அல்லது ஆரோக்கிய பரிசோதனையின் போது அந்த எண் உங்களை அதிர்ச்சி அடைய செய்யவில்லையா? அது 65 இருந்து கல்யாண நேரத்துல 68 ஆனது, கடைசி குழந்தை பிறந்த பிறகு 72 ஆனது, இப்போது அது 75 இருக்கலாம். நீங்கள் இன்னும் கருப்பை பிறப்புக்கு பிறகு எடை அதிகரிப்பது சாதாரணம். உங்கள் வயதில் ஹார்மோன் பிரச்சனைகள் பொதுவானவைன்னு நினைக்கிறீங்க. அவை இருக்கலாம். ஆனா மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களோட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அனுபவிப்பது வெறும் ஹார்மோன்கள் அல்லது தைராய்டு சீர்கேடு மட்டுமே இருக்கலாம். இது ஹார்மோன்களை விட அதிகமா நாம் மெட்டபாலிக் நோய் என்று அழைக்கும் ஒன்றாக இருக்கலாம். இந்த மெட்டபாலிக் நோய் இந்திய பெண்களில் அமைதியாகவும் ஆபத்தாகவும் ஏற்படுகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆனா வருத்தமான விஷயம் என்னவென்றால், இதை பெரும்பாலும் எல்லோரும் உங்களும் உட்பட புறக்கணித்து விடுகிறீர்கள். அப்படி என்றால் நாம் இது செய்யலாம். நீங்கள் இதில் எத்தனை விஷயங்களை உண்மையா அனுபவிக்கிறீங்க என்று எண்ணி பாருங்கள். 1, உங்கள் இடுப்பளவு அதிகரிக்கிறது, உங்கள் பிளவுஸ் இறுக்கமாக இருக்கிறது, உங்கள் உடைகள் பழைய போல் பொருந்தவில்லை. 2, கீட்டோ டயட், இடைவேளை உண்ணாமை, ஜூஸ்கள், நீங்கள் எல்லாவற்றையும் முயற்சி செய்து பார்த்து விட்டீர்கள். சில வாரங்களுக்கு அது வேலை செய்கிறது, பிறகு எல்லா எடையும் திரும்ப வருகிறது. சில நேரங்கள்ல நீங்க ஆரம்ப நிலையை கூட மீறி விடுகிறீர்கள். 3, உங்கள் சர்க்கரை அளவு எல்லைக்குள்ள இருக்கிறது. ஒருவேளை HbA1c 5.7 5.8% இருக்கலாம். ஒருவேளை கர்ப்ப காலத்துல உங்களுக்கு கர்ப்பப்பை நீரிழிவு இருந்திருக்கலாம். 4, சமீபத்திய சில அறிக்கைகள் உங்களுக்கு கொழுப்பு கல்லீரல், அதிகமான ட்ரைகிளிசரைடுகள், ஒருவேளை ரத்த அழுத்தம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது, ஒருவேளை கொழுப்பு சத்து கொலஸ்ட்ரால் அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்று காட்டுகிறது. 5, நீங்கள் முழு நாளும் சோர்வாக இருக்கிறீர்கள். நீங்க எழும்பும் போது கூட சோர்வா இருக்கிறீங்க. மதியம் வந்ததும் உங்களுக்கு தூக்கம் தேவைப்படுகிறது, ஆனா இரவில் தூங்க முயற்சிக்கும் போது சரியா தூங்க முடியவில்லை. 6, உங்கள் குடும்பத்தில் நீரிழிவு நோய் அல்லது இதய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக உள்ளனர். 7, PCOS, முறையற்ற மாதவிடாய், தேவையற்ற முகமூடி முடி, முகப்பருக்கள், கர்ப்பம் தரிக்க சிரமம். ஒருவேளை இது பல வருடங்களுக்கு முன்பு கண்டறியப்பட்டிருக்கலாம், ஆனா இப்போது அவை கட்டுப்பாட்டில் இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். 8, உங்கள் கர்ப்பத்திற்கு பிறகு கூடுதலான எடை அப்படியே இருந்துவிட்டது, அதை குறைக்க எதுவும் வேலை செய்யவில்லை போல இருக்கிறது. 9, உங்களுக்கு எப்போதும் இனிப்பு அல்லது பொரித்த உணவுக்காக ஆசை இருக்கும், அதே சமயம் அடிக்கடி மனநிலை மாற்றங்கள், உணவு சாப்பிட்ட பிறகு மிகவும் தூக்கமாகவும் எப்போதும் குறைந்த சக்தியுடனும் இருப்பீர்கள். நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், உங்கள் எண்ணிக்கை 3 அல்லது அதற்கு மேல் இருந்தால் நம்புங்கள், உங்களுக்கு நிபுணர் மருத்துவ பரிசோதனை அவசியம் தேவை. உண்மையில என்ன நடக்கிறது என்பதை நான் விரைவா விளக்குகிறேன். PCOS என்பது இனப்பெருக்க வயதில் உள்ள பெண்களில் 4 ஒருவரை பாதிக்கும் ஒரு நிலை. நான் இந்திய பெண்களை பற்றியே பேசுகிறேன். அதாவது அடிப்படையில் 4 பெண்களில் ஒருவருக்கு PCOS உள்ளது. PCOS என்பது வெறும் முறையற்ற மாதவிடாய் என்று மட்டும் அர்த்தம் இல்ல. இது ஒரு சிண்ட்ரோம். இதில் இன்சுலின் எதிர்ப்பு முக்கியமான பாத்திரமாக இருக்கிறது. இது எடை அதிகரிப்பை ஏற்படுத்துகிறது. அந்த எடை அதிகரிப்பு முட்டையறைகளை பாதித்து அதனால் முறையற்ற மாதவிடாய், தேவையற்ற முகமூடி முடி, முகப்பருவல், கர்ப்பம் தரிக்க முடியாதிருத்தல் போன்றவை தோன்றுகின்றன. இவை அனைத்தும் ஒரு தீங்கு விளைவிக்கும் சுற்று போல இருக்கிறது. மேலும் நீங்கள் கர்ப்ப காலத்தில் கர்ப்பப்பை நீரிழிவு, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருந்திருந்தா பிறந்த 10 ஆண்டுகளுக்குள் 2ஆம் வகை நீரிழிவு நோய் வருவதற்கான அபாயம் கர்ப்ப காலத்தில் நீரிழிவு இல்லாத சாதாரண நபரை விட 7 மடங்கு அதிகம். நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கும் போது, தூக்கமின்மை அனுபவிக்கும் போது, அந்த நிலையில் ஒரு குழந்தையை பார்த்து கொண்டு மீண்டும் உங்கள் வேலையை தொடரும் போது, மன அழுத்தத்துடன் சமாளிக்கும் போது உங்கள் மன அழுத்த ஹார்மோன்கள் எப்போதும் அதிகமாக இருக்கும். அந்த ஹார்மோன்கள் குறிப்பாக வயிற்று மற்றும் உடல் உறுப்புகளுக்கு சுற்றிலும் கொழுப்பை சேமிக்க உதவும். இதுதான் பெரிய பிரச்சனை. இந்திய பெண்கள் குறைந்த எடையில கூட உடல் உறுப்புகளுக்கு சுற்றிலும் கொழுப்பு சேமிக்கிறார்கள். அதனால நீங்க 68 கிலோ எடையுடன் 158 சென்டிமீட்டர் உயரத்துல இருந்தாலும், வெளியில் நன்றாகவே தெரிந்தாலும் உங்களுக்குள் கொழுப்பு கல்லீரல், இன்சுலின் எதிர்ப்பு அல்லது முன்னீரிரும் போன்றவை மறைந்திருக்கலாம். இப்போ என்ன செய்ய வேண்டும் என்பது கேள்வி இல்லையா?
உங்களுக்கு உண்மையில் தேவைப்படுவது ஒரு சரியான நிபுணர் மதிப்பீடு, பெண்களின் மாற்றுச்சத்து நோய்களை புரிந்து கொள்ளும் ஒரு எண்டோக்ரினாலஜிஸ்ட். அவர் உங்கள் HbA1c, நோன்பு சர்க்கரை, தேவையானால் ஹார்மோன் சோதனை, கல்லீரல் செயல்பாட்டு சோதனை, சிறுநீரக செயல்பாட்டு சோதனை, கொழுப்பு அளவுகள் மற்றும் பிற மாற்றுச்சத்து அளவுகளை தேவைக்கேற்ப பரிசோதிப்பார். அவர்கள் உங்கள் PCOS, கர்ப்பம் தொடர்பான வரலாறு, குடும்ப வரலாறு ஆகிய அனைத்தையும் முழுமையாக பார்ப்பார்கள். இங்கே உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உள்ளது. இப்போது உணர்ச்சி உணர்வுகள் மற்றும் சர்க்கரை கட்டுப்பாட்டுல நேரடியா வேலை செய்யும் சில மேம்பட்ட மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்கின்றன. இந்த மருத்துவ சிகிச்சைகள் போதுமான வாழ்க்கை முறை மாற்றங்களுடன் சேர்க்கப்பட்டா எடையை குறைக்கும் வகையில் குறிப்பிடத்தக்க உதவி அளிக்கலாம். அதனால் PCOS அறிகுறிகள் மேம்படும், சர்க்கரை கட்டுப்பாடு மேம்படும், கல்லீரல் ஆரோக்கியமும் மேம்படும். இந்த மருந்துகள் முழுமையான அணுகுமுறை, ஒருங்கிணைந்த அணுகுமுறையில் பயன்படுத்தப்படும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதில் சமநிலையான உணவு, வழக்கமான உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் மிகவும் முக்கியம் மற்றும் மன அழுத்த மேலாண்மை இன்னும் முக்கியம் ஆகியவை அடங்கும். இவை ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களை மாற்றுவதற்காக அல்ல, ஆதரிக்க மெடிக்கல் கருவிகள் மட்டுமே. இது வெறும் ஊசி போட்டுக்கொண்டு மறந்துவிடும் விஷயம் அல்ல. இந்த சிகிச்சைகள் மருத்துவ மேற்பார்வை தேவைப்படுகின்றன. தகுதி மதிப்பீடு, நீங்கள் இதற்கு பொருத்தமானவரா இல்லையா என்பதை பார்க்க வேண்டும். சில அடிப்படை பரிசோதனைகள், மேற்பார்வையில் மெதுவாக துவக்கம், பின்னர் மருந்து அளவை படிப்படியாக அதிகரித்தல் மற்றும் வழக்கமான பின்தொடர்வுகள் ஆகியவை அவசியம். இந்த மருந்துகளை முழுமையான மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு தகுதியான நிபுணர் மட்டுமே பரிந்துரைக்க முடியும். மேலும் நினைவில் வையுங்கள், சுய மருந்து பாதுகாப்பற்றது மற்றும் மருத்துவ ரீதியாக தவறானது. இது உயிருக்கு ஆபத்தாக இருக்கலாம். எனவே நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் அல்லது கர்ப்பம் திட்டமிடுகிறீர்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் தைராய்டு புற்றுநோய் வரலாறு உள்ளது, அதிலும் குறிப்பாக மெடுலரி தைராய்டு புற்றுநோய் என்ற வகை இருந்தால் அல்லது முன்பு பான்கிரியாசிட்டிஸ் இருந்திருந்தால் இந்த மேம்பட்ட சிகிச்சைகள் உங்களுக்கு பொருத்தமல்ல. அதனால்தான் சரியான மதிப்பீடு மிகவும் முக்கியம். நீங்க செய்ய வேண்டியது இதுதான். உங்க கைபேசியில பிளாட்டோ செயலியை திறந்து உங்கள் நகரத்தில் உள்ள ஒரு எண்டோக்ரைனாலஜிஸ்டுடன் நேர்காணல் பதிவு செய்யுங்கள். முழுமையான மருத்துவ மதிப்பீட்டுக்கு பிறகே உங்களுக்கு எந்த சிகிச்சை பொருத்தமா இல்லையா என்பதை ஒரு நிபுணர் தீர்மானிக்க முடியும். சரி, உண்மையாக சொன்னா உங்கள் உடல்நிலை குறித்து பயப்பட வேண்டாம். ஏனெனில் இந்த உடல் எடை அதிகரிப்பு, சோர்வு, சர்க்கரை அதிகரிப்பு மற்றும் இந்த ஹார்மோன் பிரச்சனைகள் உங்கள் தவறல்ல. நீங்க போதுமான முயற்சி செய்யவில்லை என்பதாலோ இது இல்ல. இது ஒரு மருத்துவ நிலை. இது முழுமையான மருத்துவ மேலாண்மை தேவைப்படுவதாகும். அதில் வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் மற்றும் தேவையான போது நிபுணர் கண்காணிப்பில் மருத்துவ சிகிச்சையும் அடங்கும். மிகவும் நேர்மையா சொன்னா, இந்த முறையான மருத்துவ மதிப்பீடு மற்றும் ஆதாரமான சிகிச்சையை நீங்க பெற தகுதியானவர். நீங்கள் மீண்டும் உற்சாகமாகவோ ஆரோக்கியமாகவோ உங்கள் உடலில் நம்பிக்கையுடன் உணர தகுதியுடையவர். அதனால் உடல் பருமன் ஒரு நோய், அது உழுத்த குறைபாடு அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய பெண்களுடன் இதை பகிருங்கள். உண்மையில முக்கியமான விஷயங்களை பற்றிய நடைமுறை அறிவுரைகளை தொடர்ந்து பெற விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐகானை அழுத்தவும், அடுத்த வீடியோவை தவற விடாம பாருங்க.